பேக் டு வண்டர்ஸ் ஆஃப் விமன் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பானைக்கு ஸ்டிச் பண்ணுறதை தான் பார்க்குறோம். பானைக்கில் பார்டர் அட்டாச் பண்ணுறது பாப்பா பானைக்கில் பார்டர் அட்டாச் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக ரவுண்ட் நெக்குக்குமே எனக்கு தெரிஞ்சு நான் பைப்பிங் வச்சுடுவேன். எனக்கு பானைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் தான் எப்போவுமே. உங்களுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் லைனிங் வச்சு அடித்து திருப்பியாச்சு. இப்போது அந்த டாப் ஸ்டிச்சு போட்டுட்ருக்கோம். சுற்றி லைனிங் இப்போது ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம பார்டர் வைக்க முடியும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த பர்ஃபெக்ஷன் எப்படி வருது, பானைக்கில் பார்டர் அட்டாச் பண்ண பர்ஃபெக்ஷன் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ இது ப்ளவுஸில் இருந்த பார்டர். இந்த பார்டர் என்ன பண்ணுறோன்னா 2 ஹாஃபாக நாங்கள் கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு கீழேயும் பார்டர் வேணும், நெக்குக்குமே பார்டர் வைக்க சொல்லி கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த பார்டரை 2ஆக நாங்கள் டிவைட் பண்ணிக்கிட்டோம். இந்த கீழேயும் வேணும் நமக்கு, இந்த மேலேயும் நெக்குக்கு வேணும். ஓகேவா? இப்போ அந்த கரை பீஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ பார்டரில் இருக்கிற அந்த கரை பீஸை மடித்து தைச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு அது வெளியே தெரியாது. அதனால் அதை ஃபஸ்ட்டு மடித்து அடிச்சுக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் நம்ம மறுபடியும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். ஏன்னா 2 பக்கமும் நமக்கு அந்த இது தெரியக்கூடாது, எட்ஜஸ் தெரியக்கூடாதுன்றதுக்காக. இதில் பார்த்துட்ருக்க பிக்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு காட்டன் ஜம்ப் சூட். இதோடைய ஃபுல் வீடியோ நம்ம இன்ஸ்டா பேஜில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கு பின்னாடி வர்ற அந்த மேக்ஸியுமே நாங்கள் தான் ஸ்டிச் பண்ணுறோம். எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் நாங்கள் ஸ்டிச் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்கள்கிட்ட வாக்கின் கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு கொரியர்லேயுமே நாங்கள் அனுப்பிடுவோம். இதோட ஃபுல் லிங்க் எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது, செக் பண்ணுங்கள். அண்ட் இது ஸ்டிச் பண்ணிட்டார் மாஸ்டரு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி பர்ஃபெக்டாக அட்டாச் பண்ணுறாருன்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது இந்த மாதிரி இன்னொரு சைடுமே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு எந்த எக்ஸஸுமே வெளியே தெரியாது. நான் பார்த்து கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்கன்னா, ஒரு சைடு மட்டும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு அப்படியே வச்சு அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் டேரெக்டாக மெயின் ஃபேப்ரிக்லன்னு நினைக்கிறாங்க. பட் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபினிஷிங் வருமானு எனக்கு தெரியலை. ஸோ ஃபஸ்ட்டே இந்த மாதிரி 2 சைடும் அந்த எக்ஸஸை ஃபோல்ட் பண்ணி தைச்சிடுங்க. தைச்சிட்டு அதை மேலே மெயின் ஃபேப்ரிக், ப்ளவுஸ் மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு அட்டாச் பண்ணுங்கள். அது ஒரு லேஸ் மாதிரி இருக்கும். இது பாருங்கள், ஒரு பார்டர் லேஸ் மாதிரி இருக்கா? ஸோ இப்போ அதை நம்ம பர்ஃபெக்டாக அட்டாச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடலாம். இதில் இந்த கார்னர் எப்படி ஃபோல்ட் பண்ணுறோன்றதை பாருங்கள். அந்த ஷேப் வருது இல்லையா, அதில் எப்படி ஃபோல்ட் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். இன்னொரு தடவை ஜூமில் காமிக்கிறேன். ஓகே, டர்ன் பண்ணி இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த ஃபோல்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த இடத்துல உட்காரும். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் குண்டூசியால் பின் பண்ணிவிட்டு கூட ஸ்டிச் பண்ணலாம். அந்த கார்னர் மட்டும் இப்போ எப்படி காமிச்சனோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பின் குத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த பக்கமும் அதே மாதிரி தான். அதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷன் அப்படியே ஆப்போசிட்டில் ஃபோல்ட் பண்ணி நம்ம மேல் பக்கமாக பார்க்குற மாதிரி திருப்புறோம். பார்டர் பார்த்திங்கன்னா கீழே தான் கோல்டு இருக்குது, மேலே அந்த ரெட் கலர் மேலே தான் இருக்குது. ஸோ 2 சைடுமே ஈக்குவலாக அதே மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் எந்த பார்டர் வைக்கிறீங்களோ அதில் டபுள் ஷேடடாக இருந்தால் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுவுமே ஸ்டிச் பண்ணி இப்போது நம்ம முடிச்சிட்டோம். இப்போது அந்த சைடில் ஸ்டிச் பண்ணிவிட்டு வரப்போகிறோம் ஆப்போசிட்லேருந்து. அதே மாதிரி ஆப்போசிட்லேருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வரும்போது கரெக்டாக கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள், இல்லைன்னா பின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த பபிள்ஸ் மாதிரி தூக்கிக்கும். துணி தூக்குனதுக்கப்புறம் ஒரு மாதிரி அந்த இடம் நமக்கு நல்லா இருக்காது, தூக்குன மாதிரியே இருக்கும். அதனால் அழகாக கை வச்சு ப்ரெஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி கார்னர்லேயும் இந்த மாதிரி ஒரு ரஃப் அடித்து நீங்கள் தைச்சிடுங்க. அப்போ தான் அந்த இடத்துல தூக்காமல் அந்த பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் உட்காரும். இந்த பக்கமும் அதே மாதிரி தான்.
அந்த எட்ஜஸில் வந்துட்டு நீடில் உள்ளே வச்சுட்டு ஒரு ரிவர்ஸ் போயிட்டு அப்படியே டர்ன் பண்ணி மறுபடியும் ஒரு ஸ்டிச்சு வந்துட்டு அண்ட் தென் அப்படியே யூட்டன் எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே நீங்கள் ரிட்டன் வந்துடலாம். ஸோ ஒரு பர்ஃபெக்டான பார்டர் பானைக் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இது கீழேயும் எப்படி பார்டர் அட்டாச் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல, நைஸ். ஐனே பண்ணல எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு பாருங்கள். தென் கீழேயும் அதே மாதிரி தான். கீழே 2 சைடுமே ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணல, அந்த கரை பகுதியை மட்டும் ராங் சைடு வச்சு தைச்சிட்டு வந்துட்டோம். ஓகேவா, இது வந்து அப்படியே மேலே அட்டாச் பண்ணுற லேஸ் மாதிரி இல்லை. ஸோ அடித்து திருப்புறதுனால கீழே கரை பகுதியை வச்சு ராங் சைடு நாங்கள் தைச்சிட்டு வந்துட்டோம். அண்ட் அதை அப்படியே ரைட் சைடு திருப்ப போகிறோம். அவ்வளோதான். ரைட் சைடு திருப்பிட்டு ஒரு டாப் ஸ்டிச்சு போட்டுட்டு இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச்சு நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே உங்களுக்கு துணி பர்ஃபெக்டாக உட்காரலைன்னா பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இல்லைன்னா நீங்கள் கையால் கரெக்டாக அதோடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டாவது கொடுக்கணும். துணிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கை அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணுமே தவிர நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி துணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, இதில் பாருங்கள், இப்படி பர்ஃபெக்டாக டர்ன் பண்ணி அப்படியே ஃபோல்ட் பண்ணி அப்படியே ரிட்டன் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும். ஓகே, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்ஸ்டா பேஜில் நாங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி குர்த்திஸ், மேக்ஸிஸ், ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அதில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லா ஊருக்குமே நாங்கள் கொரியர் அனுப்புகிறோம். ஓகேவா, ஸோ இதை டாட் பிடிச்சிட்ருக்காங்க. டாட் பண்ணிட்டா இதோடைய பேக் பார்ட் ரெடி ஆகிடும். இதுதான் இந்த பார்டருடைய அவுட்லுக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.